அது ரெடியா? வணக்கம் மேடம். ஏதாவது இருக்குதா உனக்கு? பப்ளிக்ல பள்ளியில சிட்டு செலிட் அடிக்கிறியே, இவனே காட்டு கொடுத்துருவா போல இருக்கே. ஓ விசுவாசத்தல்ல நம்ம பசங்க ஓட்டு போடுறப்ப காட்டு. டேய் பாத்துக்கடா. டேய் அடுத்த புதுக்கு வண்டியை விடு. ஏய் என்ன பொறுப்பான போலீஸ்காரமா நடிக்கிறாங்க, போயிட்டாமா? அப்படியே தலைவா, நீங்க நடத்துங்க. ஏய் இந்த பாரு நம்ம மாவு வசதியா போயிட்டு உக்காரு எல்லாம் கோடாலி ஓட்டு போனேன்னா என்ன மாவே எலெக்ஷன்லாம் எப்படி நடக்குது? இவ்வளவு நேரம் நல்லா தான் நடந்துட்டு இருந்துச்சு, அதான் இப்ப நீ வந்துட்டியே. உக்காரு ஆபீசரே உக்காரு. பேர் என்ன? ஜீவன். ஜீவன். அந்த அங்க இருக்கு பாரு. ஐயோ ஏய் செத்து போயிட்டடா. என்னது செத்து போயிட்டானா? லிஸ்ட் சொல்லு, செத்து 2 வருஷம் ஆகுது. என்ன சார் இப்படி சொல்றாரு? அவரே ஜனநாயக முறைப்படி சொல்றாருல, கிளம்புடா இல்லாட்டி பாடி ஆயிட போற. அதை எப்படி சார் ஓட்டு போடுற உரிமையை விட்டு கொடுக்க முடியும்? ஏய் உயிரே விட்டுற போறடா. நீ டென்ஷன் ஆகாதே, நான் டீல் பண்ணிறேன். ஏய் வாடா. ஏய் வா போலீஸ், கூட்டு போ போலீஸ். கள்ள ஓட்டு போடுறான்பா. ஏய் உள்ள யாரும் கூடாது, இன்னொரு மணி நேரத்துக்கு எல்லாத்தையும் நிறுத்தி வை. எதுக்கு எலெக்ஷன் நிறுத்துற நீ? எதுக்கா? மை தீந்து போச்சு மாமே. என்னம்மா கடிதாசி? நம்ம ஊர் விஷயமா கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. உடனே போய் மினிஸ்டர் பார்க்கணும். சாவி எங்க இருக்கு? எல்லாம் நம்ம நாராயணசாமில தான் இருக்கு. ஓ நம்ம கொண்டு வந்த பேப்பர் எல்லாம் உள்ள எல்லாம் இருக்கு. சரி நான் நரேன் கிட்ட போய் சாவி வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஆர்வம் வந்து நீ விஷயத்த சொல்லு. இதுக்கு என்ன வச்சிருக்கீங்க? மை தீந்து போச்சு. என்ன கிண்டல் பண்றீங்களா? என்ன மை தீந்து போச்சு? அப்படியா? என்ன அராஜகமா இருக்குது? ஓ எல்லாம் உங்க வேலை தானா? அது இதெல்லாம் நல்லா இல்ல. என்னன்னால அண்ணனுக்கு சின்னத்தை காட்டு. என்ன சின்னமா? என்ன சின்னம்? என்ன இந்த ஆயத்தை காட்டினா பயந்துட நினைச்சேனே. உன்னை வந்து கவனிச்சு நேரத்தை கவனிச்சுக்கிற போட்டா என்ன அது? நீங்க என்ன பண்றீங்க? என்ன நடக்குதுங்க? வாங்க வாங்க, இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடத்துல பாத்துக்கிறேன். சார் இங்க நாராயணன் ஒருத்தர் பூத்ல டியூட்டி அதெல்லாம் பார்க்க முடியாதுமா. இல்ல சார் கொஞ்சம் அர்ஜென்ட்டா பார்க்கணும். இப்ப என்னாலே உள்ள போக சார். முடியாது. போமா. யோ அனுப்பியா உள்ள. போமா சொல்லிட்டார்ல. ஏய் ஈஸ்வரி, நீ எதுக்கா இங்க வந்த? லெட்டர் வந்திருக்கு, உடனே மினிஸ்டர் பார்க்க போணும். ஃபைல்ஸ் எல்லாம் டிராயர்ல இருக்கு. நீ பாட்டுக்கு சாவி எடுத்துட்டு வந்துட்ட. இந்தா சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பு, நிலைமை சரியில்லை. போ சீக்கிரம் போ போ. அவன் வரல. யாரு? அதான் உன் கூட ஒருத்தன் சுத்துவானே. வரல. வாடி. அவன் வரல என்ன? நீ வந்துக்கிறல்ல, நீ ஒரு ஓட்டு போடு. ஓட்டு போடுற வயசு தானே. நம்ம பூத்துதாமா. வா சேர்ந்தே ஓட்டு போடலாம். ஆதி வேணாம், இதெல்லாம் நல்லா இல்ல. ஆதி, இந்த நேரத்துல இதெல்லாம் இருக்கு. விட்டு விட்டுறவா? பள்ளி எனக்கு தான்டா தெரியும். ஏய் என்ன? ஏய் ஊர் நாட்டுல இருந்து வந்துட்டு எங்களே கலாய்க்கிறீங்களா?
உன்னை விட மாட்டேன் நானு. கையெழுத்த கூட ஈஸியா ஏமாத்திடுவாங்க. அதனாலதான் கை நாட்டு வச்சேன். ஆறுமுகம் கதவேன் 28 சின்னப்பாளையம் போஸ்ட் தாமரகுளம் தாலுக்கா மதுரை மாவட்டம். அவனுங்க கள்ள ஓட்டு போட்டிருக்கானுங்க, ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்திருக்கானுங்க. இன்னும் என்ன வேணா எழுதிக்கியா நீ? எப்ப வேணாலும் எந்த கோர்ட்ல வேணாலும் வந்து சாட்சி சொல்ல நான் தயார். ஏய்! நீ ஆம்பளையா இருந்தா அவனுங்க உள்ள வச்சு ஆக்ஷன் அடியா. நில்லுங்கடா. முகத்துக்கு முன்னாடி 10 பேரால் அடிக்க முடியாத ஒருத்தனை முதுகுக்கு பின்னாடி குத்துறது தப்பு. விடுங்கடா, அவன் போட்டோம். அவன் உண்மையான ஆம்பளடா. டேய் போங்கடா, போய் அவனை தூக்கிட்டு வாங்கடா. நான் ஊருக்கு பூசுங்க. மினிஸ்டர் காலப்பாண்டி பார்க்க போயிருக்கிறாரு. நிப்பாட்டுங்கடா. காலப்பாண்டி வா. ஏய் அடா பாவி கெடுத்துச்சியாடா. அது ஒண்ணும் இல்ல, நடந்தது என்னன்னா நான் சொல்றேன். அக்கா, நம்ம மினிஸ்டர் தான் பார்க்க போயிருக்கானா? நம்ம மினிஸ்டரியா? சீக்கிரம் ஏற வண்டில. வாப்பா ஆறுமுகம். உங்க ஊர் பிரச்சனை ஒரு வழியா முடிஞ்சது. அந்த ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ண சொல்லி ஆர்டர்லாம் வந்துச்சுப்பா. அமைச்சர் ஒரு கையெழுத்து போட்டு ஓகே பண்ணிட்டாருன்னா மேட்ரு ஓவர். அந்த ஃபைல் கூட அமைச்சர் டேபிள்ல தான் இருக்கு. நான் முடிச்சு தரேன்ப்பா, நீ வெயிட் பண்ணு. ஐயா, என்னையா? உங்க தொகுதியில இருந்து ஆறுமுகன்னு அதான் ஐயா கொலை பிரச்சனைக்காக வந்திருக்கிறான். அதுக்கு என்னையா இப்ப? பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல இருந்து ஆர்டர்லாம் வந்துடுச்சு. நீங்க ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா. அறிவில்ல, அவன் ஆடி போய் உட்கார்ந்திருக்கான். ஆர்டர் வந்துருச்சுங்கிற தெரியும்ல. எவனோ கம்ப்ளைண்ட் கொடுத்து 4 பூத்துல எலெக்ஷனே நிறுத்திட்டான். 40 லட்சம் எலெக்ஷனுக்கு செலவு பண்ணிருக்க. நீ 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 சொன்னக்கா தம்பிங்க உள்ள இருக்கானுங்க. ஒரு மினிஸ்டரா இருந்தும் வெளியே எடுக்க முடியல.
இப்ப வந்துட்டு தொகுதியில இருந்து வந்திருக்கேன், ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. போயா யாரு? ஹலோ, நான் ஸ்வர்ணா பேசுறேன். சொல்லு சொல்லு. அவன் உங்ககிட்ட தான் வந்திருக்கானா? யாரு யாரு? அவன் பேர் ஹலோ 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 ஹலோ. ஏய், எந்த போன் வந்தாலும் எவனையும் எடுக்க கூடாதுன்னு சொல்லு. வா. அடுத்த எலெக்ஷன்ல நின்னு இவனுக்கு ஆப்பு வைக்கிறேன் பாரு நானு. கேட்டீங்களா? அட போயா, உன் மேட்டரை பேச போய் கடைசியில எனக்கு ரிவீட். என்னாச்சுன்னு? அமைச்சர் வேற ஒரு விஷயத்துல பெரிய டென்ஷன்ல இருக்காருப்பா. எனக்கு என்னமோ உங்க வேலை இன்னைக்கு முடியற மாதிரி தெரியல. இல்ல இல்ல சார், எப்படியாவது இன்னைக்கே முடிச்சிட்டா நாங்க ஊருக்கு கிளம்பிடுவோம். எனக்கு புரியுதுமா, அவருக்கு புரியலையே. சங்கீதா, காதல்ங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்த இரு மலர்கள் மாதிரி. வாழ்க்கையில அது ஒரு முறை உதிர்ந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. அதெல்லாம் போகுண்டா, போடா. ஹலோ. நான்தான். சொல்லு சொல்லு. அவன் கிடைச்சானா? உங்களை பார்க்கதான் அங்க வந்திருக்கானா? என்ன பார்க்கவா? யார் அவன்? அவன் பேரு ஆறுமுகம். அவனை விட்டுறாதீங்க. அதானே பார்த்தேன். ஐயா, ஆறுமுகம் இருக்கானா? ஆறுமுகமா போயிட்டானே, இப்பதான் ஐயா போனா. கூப்பிடு அவனை. ஆறுமுகம் இல்லப்பா. நல்ல வேலை போயிட பார்த்தேன். உனக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படிங்களா? கூப்பிடுறாரு, வா. சரிங்கண்ணே. ஏய் நீ எங்க வர? நரேன் கிட்ட டிக்கெட் விஷயமா பேசுறேன், வாங்கிங்க. ஊருக்கு போறதுக்கு ரெடியா இருங்க. என்ன அப்பவே பசிக்குதுன்னு சொன்னா ஏதாவது வாங்கி கொடுத்துரு. ஏய், சீக்கிரம் வந்துரு. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க, உட்காருங்க. இல்ல பரவாயில்லைங்க. அடடா உட்காருங்க. ஏதா சாப்பிடுறீங்களா? இல்லங்க வேணாம், அப்புறம் சாப்பிடுங்க. தண்ணியாவது குடிங்க குடிங்க. இந்த மாதிரி நல்ல தண்ணி கிடைக்கணும் தான் ஊரே காத்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? அதாங்கய்யா, நம்ம ஊர்ல தண்ணி கெட்டு போச்சுல, அந்த ஃபைல்ல நீங்க ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா. எலெக்ஷன் பூத்துல என்ன பிரச்சனை? ஓ, அத கேக்குறீங்களா? நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேங்கய்யா. என் கூட வந்தது இல்லையா ஒரு பொண்ணு, ஈஸ்வரி, நம்ம ஊர் பொண்ணுங்கய்யா. சாவி வாங்குறதுக்காக எலெக்ஷன் பூத்துக்கு போச்சுங்கய்யா. அந்த ரவுடி பசங்க பாவம் எல்லாரும் முன்னாடியும் தாவணி எல்லாம் உருவி அந்த பொண்ணை அசிங்கப்படுத்திட்டாங்கய்யா. அதாங்க அடிச்சிட்டேன். ரவுடிங்க கிட்ட நமக்கு என்னையா? உங்களை மாதிரி தாங்க நானும் நினைச்சேன். 2-3 தடவை ஒதுங்கி போனேன், முடியலங்கய்யா. கள்ள ஓட்டு போட்டு அவங்க அக்கால ஜெயிக்க வைக்கிறதுக்காக 3 அப்பாவி ஜனங்களை குண்டு வீசி கொண்டு போட்டாங்கய்யா. பாக்குறதுக்கே ரொம்ப கொடுமையா இருந்துச்சுங்கய்யா. அதான் போட்டு சாத்தி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேங்கய்யா. நீங்க தான் அதுக்கு ஏதாவது செய்யணும். நான் செய்யறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நீ ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்கய்யா. அவங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கணும். ஐயா, அதுக்கு நீ ஒரு கை நாட்டு வைக்கணும். ஐயா வாபஸ் வாங்குன்னு சொல்றேன். என்னங்கய்யா நீங்களே எப்படி சொல்றீங்க? அவங்களாம் தப்பானவங்கய்யா, அவங்களாம் வெளியில வரவே கூடாதுங்கய்யா. நீங்க சொன்னா புரியாதாடா உனக்கு? கை நாட்டு போடுன்னா போடா. ஐயா நீங்க ஐயா, இவங்க தான் அந்த ரவுடிங்க. அவங்களுக்காக தண்ட கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்றேன். உங்களை நம்பி நாங்க ஊர்ல இருந்து வந்திருக்கோங்கய்யா. நீங்க போய் இந்த ரவுடிங்களை சப்போர்ட் பண்றீங்க? ஆமாடா, எனக்கு அவங்க தான்டா முக்கியம். அத கேட்க நீ யாரா? ஐயா, நாங்க தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். ஓட்டு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஓட்டு போடத்தாண்டா நீங்க தேவை. ஐயா, ஆனா அந்த 5 வருஷம் நான் அரசியல் நடத்தணும்னா எனக்கு இவங்க தான்டா தேவை.